ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான லெவலப் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட நேம் என்ன? தி கிரேட் டெவில் எம்பரர் டெவலப்மெண்ட் சிஸ்டம். ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன? ஒரு சாதாரண டெவில் எம்பரர் கிடைக்கிற மர்மமான டெவலப்மெண்ட் சிஸ்டம்னால அவர் இந்த வேர்ல்டில் எவ்வளோ பவர்ஃபுல்லானுங்கிறத சொல்கிற ஒரு சூப்பரான ஸ்டோரி தான் இது. கதைக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 50 இங்கே ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. நம்ம ஹீரோ குட்டிச்சாத்தாண்ட சொல்லிக்கிருக்கான். சரி வா, நம்ம போய் அந்த சீக்ரெட் ட்ரெஷர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்போம் வா. அப்படி கிடச்சிச்சு உனக்கு கொஞ்சம் ஷேர் தரமா? அவங்க ரெண்டு பேரும் அப்படியே சீட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. இங்கே மற்ற எல்லோரும் ஒளிஞ்சு பார்த்துருக்காங்க. டீ இவன் அவன் தானே? இங்கிட்ட அப்படியே பார்த்தா அந்த கோஸ்ட் லியோட டெம்பிள் தான் காட்டுறாங்க. உள்ளே பார்த்தா அவன் மறுபடியுமா எத்தனை பேர் தான்டா என்கிட்ட இருக்க சீக்ரெட் ட்ரெஷரை கலவங்கிறதுக்கு வந்துக்கிட்டே இருப்பீங்க. நானும் எத்தனை வருஷமாக உங்ககிட்ட போட்டி போட்டுக்கிட்டே இருக்காது, எனக்கு எரிச்சலாக இருக்குன்னு அவன் பேசிக்கிட்டே இருக்கான். இங்கிட்ட அவன் ஆப்போசிட்டில் ஒரு 4 பேர் நிற்கிறானுங்க. ஏய், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அதை பற்றி? யார் வந்திருக்கான்னு? அப்போ ஒருத்தன் சொல்கிறான், மை லார்ட், இந்த டைம் ஒரு டீமன் வந்திருக்கான். அவன் லாஸ்ட் டைம் வந்தவனோட ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கான். அது மட்டும் இல்லை, அவன் ஈஸியாகவே அந்த கோஸ்ட் கிங்கே கொண்டுட்டான் தெரியுமா? அதை கேட்டதும் அந்த லார்டு சொல்கிறான், ஏய், கோஸ்ட் கிங்கோட பவர் உன்னோட பவருக்கு ஈக்குவலான தானே? இருந்தாலும் அவனை எப்படி ஈஸியாக டிஃபீட் பண்ணான்? அப்போ வந்திருக்க டீமன் எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு முன்னாடி நான் கூட அப்பனோண்டா நிற்க தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன்னு அவன் சொல்கிறான். இருந்தாலும் அப்படியே எல்லோரும் பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க. அப்போ அந்த லார்டு சொல்கிறான், இருந்தாலும் நம்ம கோஸ்ட் பீப்புள் எல்லாம் சஃபர் ஆகிறத என்னால் பார்த்துட்டே இருக்க முடியாது, நான் அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுறேன். அவன் கேட்குறான், இருந்தாலும் லார்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்? டேய், அந்த ஜியோட்டிங்கை மீட் பண்ண ரெடி பண்ணு, நான் பார்த்துக்கிறேன். இவனுங்கெல்லாம் கேட்குறானுங்க, இருந்தாலும் ஏதாச்சும் தப்பாக நடந்துட்டா என்ன பண்ணுறது லார்டு? இருந்தாலும் யோசிச்சு பாருங்கன்னு சொல்கிறானுங்க. அதுக்கு அந்த லார்டு சொல்கிறான், டேய், இதை பற்றினா கவலைப்பட்டா வேலைக்கே ஆகாது, இதை தவிர வேறு வழியும் கிடையாது. அவனை வெல்கம் பண்ண எல்லோரும் ரெடியாக இருங்கடா. ஒரு வேளை வந்திருக்க டீமன் நம்மளை கொல்ல நினச்சா நம்ம எல்லோரும் ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அவனை தடுக்கத்தான் வேணும். என்ன சொல்கிறீங்க? இங்கிட்ட அப்படியே பார்த்தா ஹீரோ இன்னும் அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்கான். ஹீரோ திடீர்னு நின்று பார்க்குறான், என்னது? அப்போ ஒரு சவுண்டு, ஏய் டீமன் ஃப்ரெண்ட், என்னப்பா அந்த கோஸ்ட் டெம்பிளுக்கு போகத்தான் நீ இவ்வளோ ஸ்பீடாக வந்துக்கிருக்கியா? ஹீரோ சிரிச்சிட்டே, வாடா வாடா, உங்களுக்கு தாண்டா வெயிட் பண்ணேன், ஆனால் வருவீங்கன்னு. ஆல்ரைட், பார்த்தா ஒரு குட்டி லைட்டு மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது சொல்லுது, சரி வா, என்னை ஃபாலோ பண்ணி வா, நான் இங்கே கூட்டி போகிறேன்னு அப்படியே கூட்டி போயிட்டுருக்கு. ஹீரோ கேட்குறான், ஏய், என்னை எங்கேப்பா கூட்டி போயிட்டுருக்க? ஹீரோ இடத்துல கால் வச்சதும் அப்படியே வேறு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணிட்டானுங்க. பார்த்தா முன்னாடி ரிவர் மாதிரி இருக்குது. இங்கிட்டு பார்த்தா அதுக்கு நடுவில் ஒரு போட் வந்துருக்கு. ஹீரோ பார்த்ததும் அப்படியே கிட்ட கொண்டு வரானுங்க. பார்த்தா ஒரு எலும்பு கூடு மண்டையன். சார், நீங்கள் தானே அது? வாங்க வண்டியில் வந்து ஏறுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதோட இந்த சாப்டர் 50 முடியுது. சாப்டர் 51 இங்கே ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. நம்ம ஹீரோ அந்த போட்டை பார்த்ததும் அப்படியே இங்கே இருந்தோம் ஜம்ப்பு தான் போய் கரெக்டாக அதிலே லேண்ட் ஆகிட்டான். ஓ, இந்த ஷிப்பு கூட மேஜிக் ஓப்பன் தானா? ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே. அப்படியே நம்ம ஹீரோ கூட்டிட்டு அந்த கோஸ்ட் டெம்பிளுக்கு தான் போயிட்டுருக்கான். அந்த எலும்பு மண்டையன் அப்படியே அந்த கோஸ்ட் டெம்பிளை காட்டுறாங்க. ஹீரோ பார்க்குறான், ஓ, இதுதான் அந்த கோஸ்ட் டெம்பிளா? பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. உள்ளே பார்த்தா அந்த லீவ் அப்புறம் மற்ற 5 பேர் நிற்கிறானுங்க. ஹீரோ வரான், ஏய் ஹலோப்பா, என்ன பண்ணிக்கிருக்க? அதை கேட்டு அவன் சொல்கிறான், அதெல்லாம் சரி, ஏன் உங்களுக்கெல்லாம் இந்த கோஸ்ட் சீக்ரெட் ட்ரெஷர் மேலே இவ்வளோ ஆசையாக இருக்குது? அதை அக்கறை பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன தான் கிடைக்க போகுது? இதனால் ஏன் எங்கள் மக்களோட பீஸையும் நிம்மதியும் கெடுத்துக்கிட்டே இருக்கீங்க? அது மட்டும் இல்லை, மக்களோட நிறைய உயிரை வேறு எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இருக்கிறேன், நான் எடுத்தேண்ணா. ஹே டீமன், நீ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கியப்பா. உன்னை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு இங்கே யாருமே கிடையாது. பட் ஏன் உனக்கு இந்த கோஸ்ட் சீக்ரெட் ட்ரெஷர் வேணும்? அதுக்காக எங்கள் லைஃப்பெல்லாம் நீ ரிஸ்கில் போட பார்க்குறியா? அவன் பார்க்குறான், என்ன நான் உங்களை கொல்ல பார்க்குறேண்ணா? அது குட்டி சத்தஞ்சோரா, பிக் பிரதர் பிக் பிரதர், அவனுங்க எல்லாம் அவங்கள பெரிய வில்லன் மாதிரிலாம் ட்ரீட் பண்ணிக்கிருக்கானுங்க. ஹீரோ பார்க்குறான், டேய், நீ சொன்னியே உங்கள் மக்களை நான் கொண்டோம்னு, பட் யோசிச்சு பாரு, யார் ஃபஸ்ட்டு மூவ் தோச்சா? இங்கிட்டு ஒருத்தன் கத்திட்டு கிடக்கான், டேய் யூ பாஸ்டர். என்னது? அப்போ கோஸ்ட் கிங்க்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாதா? அவன் இன்னும் கத்திக்கிட்டு இருக்கான். கோஸ்ட் கிங்கோட ஃபாதரும் சரி, ஒய்ஃபு, அப்புறம் சில்ட்ரன்ஸ் எல்லாரையுமே கொண்டது இங்கே ட்ரெஷருக்காக ஆசைப்பட்டு வரவங்க தான்டா. அது மட்டும் இல்லை, அந்த கோஸ்ட் கிங்கையும் நீ கொண்டிருக்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க பீப்புளுக்கும் நிறைய தொந்தரவு கொடுத்துருக்கடா.
இதுக்காக தான்டா உன்கிட்ட காத்துக்கு இருந்தேன். உன் ரத்தத்தை குடிச்சு உன் தோலை உரிச்சு நான் சாப்பிட போகிறேன்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே இந்த லீவ் லாட்டு சொல்கிறான். டேய் என்னடா பேசிக்கிருக்கு அவங்ககிட்ட? ஹீரோ கேட்குறான் குடிச்சத்தான்ட்ட. ஏய் உன் சிஸ்டம் அப்கிரேட் ஆயிடுச்சா? சரி சொல்லு, இங்கே என்ன நடந்துக்கிருக்கு? இவனுங்க ஏன் இப்படி பேசிக்கிருக்கானுங்க? அவள் கேட்குறா, பிக் பிரதர் எனக்கே தெரில பிரதர், எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே என்கிட்ட கிடையாது. அந்த லார்ட் லீவ் சொல்கிறான். ஏ டீமன், நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க, நான் கூட உனக்கு ஆப்போனண்ட்டாக நிற்க தகுதியே கிடையாது. பட் இருந்தாலும் நான் இந்த கோஸ்ட் சிட்டியை காப்பாற்றியே ஆகணும். அதுக்காக நான் உன் கூட சண்டை போடவும் தயாராக இருக்கேன்னு அவனோட பவரை ரிலீஸ் பண்ணுறான். பார்த்தா ஒரு பிளாக் ஃபாக் மாதிரி வந்து மொத்த இதுவும் பேலஸ் ஃபுல்லாக பரவிட்டுருக்கு. அங்கே நின்றவனுங்கள்லாம் நடுங்கிட்டு இருக்கானுங்க அந்த பவர் தாங்க முடியாமல். பட் ஹீரோக்கு ஏதாவது பண்ணுமா? ஹீரோ அசால்ட்டுன்னு சொல்கிறான். டேய் உன்னை கொல்றதுக்கான எந்த ஒரு இன்டென்ஷனுமே எனக்கு கிடையாதுடா. அதுக்கு பதிலாக சரி சொல்லு, இந்த கோஸ்ட் சிட்டியை பற்றி முன்னாடி காலத்தில் என்ன நடந்துச்சு, எதனால நீங்கள் இந்த அளவுக்கு இருக்கீங்க? சாப்டர் 52 ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. அந்த லார்ட் லீவ் சொல்லியிருக்கான். டேய் எல்லோரும் பின்னாடி போங்க. அவனுங்க சொல்கிறாங்க, இருந்தாலும் மை லார்ட் உங்களுக்கு எதாவது ஆகிட்டா என்ன பண்ணுறது? நான் தான் சொல்கிறேன்ல போங்க. அவங்க எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு நம்ம ஹீரோ இந்த லார்ட் லீவ் மட்டும் பேசியிருக்கானுங்க. சரி ஓகே சொல்லுங்கள், இந்த கோஸ்ட் சிட்டிக்கு என்ன தான் ஆச்சு அப்படி? அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் ஸ்டார்ட் ஆனது ஒரு 500,000 வருஷத்துக்கு முன்னாடி தான். ஒரு நாள் ஒரு குரூப்பாக நாங்கள் இன்வைட் பண்ணாத ஒரு கெஸ்ட் சடனாக இங்கே அப்பியர் ஆகிட்டானுங்க. வந்தது மட்டும் இல்லாமல் அந்த பீப்புள்ஸ் எல்லாம் சொன்னது என்னென்னா இதுதான் ட்ரூ காட் இல்லம்னு. பட் அவனுங்க கண்டினியூவஸாக எங்கள் மக்களை கொண்டுக்கிட்டே இருந்தானுங்க. எல்லாம் அந்த சீக்ரெட் ட்ரெஷருக்காக அதையுமே திருடிட்டு போயிட்டானுங்க தெரியுமா? அவனுங்க என்ன தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எங்ககிட்டையும் நிறைய ஸ்ட்ராங்கான ஆள் இருக்க தான் செஞ்சானுங்க. அதில் தப்பிச்ச ஒரு சில ஆள் மட்டும்தான் எங்கள் கோஸ்ட் சீக்ரெட் ட்ரெஷரை ஆட்டையை போட்டானுங்க. இருந்தாலும் ஒவ்வொரு 1,00,000 வருஷத்துக்கு ஒரு டைம் நிறைய குரூப்பாக சேர்ந்து கண்டினியூவஸாக இங்கே கோஸ்ட் சிட்டியை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது ஏன்னே தெரில. இப்போ நடந்து ஒரு 500,000 வருஷம் ஆச்சு. இப்போ நான் இங்கே லார்ட் ஆனதுலேருந்து எங்கள் மக்களை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தான் நடத்திக்கிட்டு இருக்கேன், எந்த ஒரு பிரச்சனைகளையும் போகாமல். பட் அவனுங்க ஏன் கண்டினியூஸாக எங்களுக்கும் சரி எங்கள் மக்களுக்கும் சரி தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. இதனால் எங்கள் கோஸ்ட் சிட்டியில் ரீப்ரொடியூஸ் பண்ணவே முடியல தெரியுமா? ஏன்னா இங்கே ஒரு சைல்டு பிறக்கிறக்கே 10,000 இயர்ஸ் ஆகும் தெரியுமா? இவனுங்க கண்டினியூஸாக கொலை பண்ணிக்கிட்டே இருந்தால் அது எங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக டிஃபிகல்ட்டாக இருக்குது தெரியுமா? ஹீரோசனா, இருந்தாலும் நீங்கள் சொல்கிறதுல ஏதோ தப்பு இருக்க மாதிரி தெரியுதே. இருந்தாலும் ஆப்வியஸாக சொல்லணும்னா இந்த கோஸ்ட் கிங்கோட கல்டிவேஷனும் உங்களோடதும் அமேசிங்காக இருக்கே. அப்போ எப்படி நீங்கள் இருக்கும்போது அவனுங்க இப்படி பண்ணிக்கிருக்கானுங்க? அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தான். பட் என்னாலையும் சரி கோஸ்ட் கிங்காலையும் சரி இந்த கோஸ்ட் சிட்டியை விட்டு எங்களால் வெளியே போகவே முடியாது. அப்படி போனோம் இந்த மொத்த சிட்டியே கொலாப்ஸ் ஆயிடும். அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு தான் இந்த அவுட் சைடர்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க எங்கள் பீப்புள்ஸை. ஹீரோ கேட்குறான், ஓ அதுக்காகத்தான் என்னை இங்கே இன்வைட் பண்ணிங்களா? நம்ம 2 பேரும் பேச வச்சு ஒருவேளை உங்களுக்கு சேஃபாக இல்லைன்னா என்னை போட்டு தரல தானே பிளான் பண்ணிங்க இந்த டெம்பிள்லையே? அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். பட் உங்களை பார்த்தப்போ தான் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஆப்போனண்ட்டாக இருக்க கூட நான் தகுதியே இல்லைன்னு. அப்போ குடிச்சு தான் சொல்கிறா, இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் இடிக்குதே. அவசரா, பிக் பிரதர் ஆமாம் எனக்கு அப்படி தான் தோணுது. இருந்தாலும் இப்போ நான் ரொம்பவே கன்வின்ஸ் ஆகிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரூ கார்டு இல்லாமல் உருவாக்குனதே அந்த சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜியில் சேர்ந்த பீயிங்ஸாக தான் இருக்கணும். இருந்தாலும் குட்டிச்சு தான் சொல்கிறா, இருந்தாலும் எனக்கு பார்க்க அப்படி தெரியலையே. ஏய் சரி, லார்டு உனக்கு டெக்னாலஜிக்கல் பீயிங்னா என்னன்னு தெரியுமா? அதைத்தான் சிஸ்டம்னு சொல்லுவாங்களே. அதை கேட்டு நான் ஒரு ஷாக்காக என்ன அதான் இப்போ ஹீரோ கேட்குறேன். அப்படி உங்களுக்கு தெரிலண்ணா, நீங்கள் ஏன் இவ்வளோ கியூரியஸாக இல்லை? அந்த அவுட் சைடர்ஸ் எல்லாம் குரூப்பாக ஏன் சடனாக வந்துக்கிட்டே இருக்காங்கன்னு நீங்கள் யோசிக்க கூட இல்லையா? ஒவ்வொரு 1,00,000 வருஷத்துக்கு ஒரு டைம். அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாம் நான் நேச்சுரலாகவே ரொம்ப க்யூரியஸான ஆள் தான். பட் என்ன ஒரு விஷயம்னா, நான் இன்வெஸ்டிகேட் பண்ணதில் எனக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கவே இல்லை தெரியுமா? அது ஹீரோ சொன்னா, டோன்ட் வரிப்பா, நான் இங்கே வந்தது எந்த ஒரு மக்களையும் கொல்றதுக்காக இல்லை, அதனால் கவலைப்படாத, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். அதுக்கு அந்த லார்டு சொன்னான், தேங்க்யூ சார். அதுக்கு ஹீரோ சொன்னான், இருந்தாலும் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் பீயிங்கு ஒரு டெரிஃபைங்கான ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் தெரியுமா? என்னதான் இருந்தாலும் சரி, எனக்கு முன்னாடி அவனுங்க வெறும் பப்பட் மாதிரி தான், அவனுங்களால் என்னைய மேனிப்புலேட்டே பண்ண முடியாது சொல்லி ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ சொன்னான், இருந்தாலும் இந்த நெதர்வேர்ல்டு ரோடு போட்டிருக்கீங்களே இந்த கோஸ்ட் சிட்டிக்கு, அது அந்த காட் ரிஃபைனிங் ரோடுக்கு லீட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கே,
அதை நினச்சா தான் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லையா? இப்போ ஹீரோ சொன்னா, சரி ஓகே ஐம் சாரி, உங்கள் கோஸ்க்கு இங்கே கொண்டது நான் தப்பு தான், அதுக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்கு அந்த லார்டு சொல்கிறான், சரி ஓகே அவன் தானே ஃபஸ்ட்டு மூவ் எடுத்து வச்சான், இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி ஓகே நம்ம இந்த பேச்சை இதோட முடிச்சுக்கலாம், நான் இங்கே கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு அவனும் சரி மறுபடியும் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே மறைஞ்சிட்டான். அவன் போனதும் அப்போ தான் அவனோட உண்மையான முகத்தை காட்டுறான். ஜியோட்டிங் நம்பிட்டியாடா? இதோட இந்த சாப்டர் 53 ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. அந்த லாலியும் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நான் சொன்னதை நீ நம்பிட்டியாடா? அவன் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ இங்கே நிற்கிறான். டேய் யூ நீ இங்கே என்னடா பண்ணிக்கிருக்க? நீ எப்போ திரும்ப வந்த? ஷாக்கில் இருக்கான். அது ஹீரோ கேட்குறான், நான் கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணி பார்த்தேன்ப்பா, அதான் உங்ககிட்ட பேச வந்தேன்னு ஹீரோ டெரராக கேட்குறான். அதை பார்த்தோன்னா டேய் ஏய் ஜியோட்டிங் நான் போய் சொல்லடா, என்னை நம்புன்னு சொல்லி கதறிக்கிருக்கான். அது ஹீரோ ஒரு அட்டாக்கை போட்டு சொல்கிறான். அவன் அசால்ட்டாக எஸ்கேப் ஆயிட்டான். தம்பி நான் உன்னை பொய் சொல்கிறோம்னு சொல்லவே இல்லையே. அவன் அவனோட வெப்பனை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கான். நீ எப்படா வந்தா திரும்ப? ஹீரோ அந்த ஸ்வாடை அசால்ட்டாக ஒரு குத்து தான் ஜல்லியாக நொறுங்கி போச்சு. உன்கிட்ட ஒன்று கேட்கத்தாண்டா வந்தேன். விட்டான் குத்து வயிற்றுல, எப்பா அடிச்சடியில் பறந்து போயிட்டுருக்கான். வயல ரத்தம் தெரிக்குது. ஹீரோ விடுவானா? அங்கேருந்து ஒரு ஜம்ப்பு விட்டு அவனுக்கு மேலே வந்துக்கிருக்கான். அவன் டேய் ஜியோட்டிங் என்னை ஏன்டா அப்படி கஷ்டப்படுத்திக்கிருக்க? அவன் ஸ்வாடை வச்சு ஹீரோ அட்டாக்கை தடுத்துக்கிருக்கான். என்ன தம்பி நீ தான் லீவே கிடையாதே, நீ அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினால் க்ரியேட் பண்ண ஒரு ஆள் தானே? அதுக்கு அவன் ஷாக்காகி கேட்குறான். என்ன? இல்லை டேய் நீ சொல்கிறத பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினா என்னடா? அது ஹீரோ பவரை கேதர் பண்ணிட்டு நான் நம்புகிறேன்ப்பா, உனக்கு அதை பற்றி நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு அட்டாக்கு. பார்த்தா வயிற்றுல சரியான குத்து. அவன் அடிக்கும் போதே சொல்கிறான், ஹீரோ உங்ககிட்ட என்னென்ன வெப்பன் இருக்குன்னு எனக்கு எல்லாத்தையும் காட்டுறா. அவன் பல்ல கடிச்சிட்டு பார்த்தா ஹீரோ விட்ட அட்டாக்கில் அவனோட பவர் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அப்படியே நெஞ்சிலேருந்து ஒரு க்ரீன் கலர் பவர் மாதிரி எரியுது. பார்த்தா நம்ம ஹீரோவோட கையை சுற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அவன் சிரிச்சிருக்கான். டேய் நீ என்ன லூஸாடா? இப்போ பாரு நீ சாக போகிற. ஹீரோ என்ன இது எரிஞ்சுக்கிட்டே இருக்கு கண்டினியூஸா? அவன் சொல்கிறான், டேய் நீ அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாடினா என்கிட்ட கிடையாது, நீ என்ன மீன் பண்ணுறான்னு கூட எனக்கு தெரியாது. பட் இது என்னன்னு தெரியுதா? இதுதான் எங்கள் ஃபெங்லியோ சிட்டியோட ஹார்ட் ஃப்ளேம்டா. இது உன் கையை டெஸ்ட்ராய் பண்ணுற வர எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், உன்னால் அணைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ஃபுல் பவரை ரிலீஸ் பண்ணிக்கிருக்கான். பார்த்தா ஏதோ ஃபேஸ்னால் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துருக்கு. அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், டே ஜியோட்டிங் இந்த ஹார்ட் ஃபயர்லேருந்து நீ சாக போகிறடா. ஹீரோ அவன் அட்டாக் பண்ணுறதுலேருந்து கவுண்டர் அட்டாக் பண்ணி அப்படியே இருக்கான். அவன் அப்படியே ஷாக்காகி நிற்கிறான். என்னடா அவன் பண்ணிக்கிருக்கான்னு. இதோட இந்த சாப்டர் 53 முடியுது. மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.